கனா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி பூஜை எங்களோட ஃப்ரெண்டு வீட்ல வச்சிருக்காங்க. ஏற்கனவே வரலட்சுமி பூஜைனா என்னன்னு தெரியாது. நான் பார்த்ததும் இல்ல. சரி நம்ம ஃப்ரெண்டு வீட்ல வச்சிருக்காங்க, பார்த்துட்டு போலான்ட்டு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வரலட்சுமி பூஜை எதனால பண்றாங்க அப்படின்னா, வீட்ல 16 செல்வங்கள் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கும் வீட்ல இருக்கிறவங்களுக்கு நோய் நொடி இல்லாம ரொம்ப நல்லா இருக்கணும். அப்புறம் தன்னுடைய கணவன்மார்கள் வந்து நீண்ட ஆயுளோட, ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் பண்ணுவாங்க. நெறைய பேர் இது பண்ண முடியாது. ஏன்னா எங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, இடம் வசதி இல்ல. அதனால பண்ணணும்னு ஆசை தான் எனக்கும். ஆனா இடம் நம்மளுக்கு பெருசா வேணும் இல்லையா? அ இடம் வந்து பெருசா இருக்கணும். அது மாரி பண்ணி பழக்கம் இருக்கணும். நெறைய பேருக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாது. அ இங்க பார்த்தீங்கன்னா, அம்மா பண்ணிட்டுருக்காங்க. அவங்க அம்மா வீட்ல வந்து ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. அதனால இவங்களும் தொடர்ந்து இத பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட பசங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் பண்றதுக்கு தெரியாது. அதனால இந்த அம்மா பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட சந்ததிகள் பண்ணுவாங்களா அப்படின்றது சந்தேகம் தான். இது நெறைய பேருக்கு பண்ண தெரியாது. இப்படிதான் பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சாமி ஃபோட்டோ வச்சும் கூட நம்ம மனசார வேண்டிக்கிட்டா கடவுள் நம்மளுக்கு எல்லாமே தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பண்றதுன்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. நான் சொன்னது கரெக்ட்டா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம வரலட்சுமி பூஜைன்றது எல்லாராலயும் பண்ண முடியாது. இந்த மாரி நம்ம பக்கத்து வீட்ல பண்றாங்க அப்டின்னா, பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க, எதிர் வீட்ல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க இந்த மாரி எங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த மாரிலாம் கூப்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டியத பார்த்தீங்கன்னா வந்து வேண்டிக்கிட்டு, அவங்களுக்கு புடிச்சத ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. சாமிக்கு வந்து பிரசாதம் அந்த மாரி பூ அந்த மாரி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு, அவங்க என்ன நெனைக்கிறாங்களோ அத வேண்டிட்டு போனா கண்டிப்பா நிறைவேறும். அது மாரி வேண்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா, வரவங்களுக்கு சுமங்கலிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பூவு, பழம், தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம் அந்த மாரிலாம் குடுத்து அனுப்புவாங்க. நம்ம வரலட்சுமி பூஜைக்கு பார்த்தீங்கன்னா, ஜீவா அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா, எத்தன வருஷமா பண்ணிட்டுருக்காங்க. இது பண்றதுனால என்னலாம் நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத அவங்க கிட்டே கேட்கலாம். எத்தன வருஷமாம்மா பண்ணிட்டு 30 இருக்கீங்க? வருஷத்துக்கு மேல இருந்து பண்ணின்னு இருக்கேம்மா. 35 வருஷம் இருக்கும். 35 வருஷமா 35 பண்ணிட்டு வருஷமா இருக்கீங்க. பண்ணியிருக்கேன். எதனால இந்த பூஜை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்? எங்க அம்மா வீட்ல பண்ணாங்க. சரி நம்மளும் பண்ணலான்னுட்டு நான் ஆரம்பிச்சேன். எதனால நம்ம இது நம்ம பண்ணணும்னு நினைச்சீங்க? குழந்தைங்க நல்லா இருக்கும், புருஷன் நல்லா இருக்கணும், மஞ்சள் குங்குமத்தோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணது. நம்ம குழந்தைங்க நல்லா குழந்தைங்கலாம் இருக்கணும், நல்லா இருக்கணும் வீட்ல எல்லாருமே அப்படின்னு நல்லா ஆமா. இருக்கணும் அதுக்கு அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல, பணம் பணமும் நம்மளுக்கு தேவை. அது மாரி ஆரோக்கியத்தோட இருக்கணும். எல்லாரும் நல்லாரும் நோய் நொடி இருக்கணும். இல்லாம நோய் நொடி குழந்தைங்கலாம் இல்லாம நல்லா இருக்கணும் இருக்கணும். அப்படின்றதுக்காக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க. பக்கத்து வீட்ல இருந்தெல்லாம் கூப்பிடுவீங்களா? எல்லாரையும் கூப்பிடுவோம்மா. எல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் எடுத்துட்டு போவாங்க. சரி, சாமிக்கு ஸ்பெஷலா என்னலாம் செஞ்சு வைப்பீங்க? நாங்க ரவா லட்டு, ம். ஒப்போட்டு, பருப்பு பாயசம் அதெல்லாம் செய்து வைப்போம். பலகாரம் முறுக்கு, அதிரசம் எல்லாமே செய்து கோழிக்கட்டையும் ரொம்ப பிடிக்கும் அது அப்படின்னுவாங்க. செய்யறதில்லம்மா. அது நான் எப்பவுமே செய்ததில்ல. பாயாசம் செய்வீங்க, பாயசம், ரவா லட்டு, ரவா லட்டு, முறுக்கு, அதிரசம், போலி போலி செய்வீங்க. போலி மெயினா அது செய்து வைப்போம். சரி, சாமிக்கு பிடிச்ச எல்லா ஸ்வீட்டும் செஞ்சு செஞ்சு வைப்பாங்களா? வைப்போம். அது மாதிரி பக்கத்து வீட்ல இருந்து வரவங்களும் அது மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வருவாங்களா சாமிக்கு? யாரும் எடுத்துட்டு வர மாட்டாங்க. எடுத்துட்டு வர மாட்டாங்க. மஞ்சள் மட்டும் எடுத்துட்டு போவாங்க அவ்வளவுதான். வந்தாங்கன்னா சுமங்கலி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கயிறு, மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் தந்து அனுப்புவாங்க. பக்கத்து வீட்ல இருக்கிறவங்கலாம் வந்து சாமி பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையானதை வேண்டிக்கிட்டு மட்டும் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஜீவா அம்மா பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி அவங்க அம்மா பண்ணதா சொல்றாங்க. எத்தன வருஷமா அம்மா, பாட்டி அந்த மாரி யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க? அப்பா அம்மா பண்ணாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு கணக்கு தெரியல நம்மளுக்கு. அம்மா பண்றாங்க, நான் பண்ண ஆரம்பிச்சேன். மாமியார் வீட்ல பழக்கம் கிடையாது இது. நான் வந்து ஆரம்பிச்சது தான் இது. ஆமா. அவங்களோட அம்மா பண்ணத பார்த்து பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட பசங்களுக்கெல்லாம் இது எப்படி பண்றது சொல்லி குடுத்துருக்கீங்களா? கூட வச்சு தான் செய்றேம்மா. புள்ள மேல ஒரு நம்பிக்கை செய்வான்னு. அவங்க பசங்க பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கிற வரைக்கும் நான் சொல்லி செய்வேன். குடுத்துருக்கேன். பசங்களுக்கும் சொல்லிக் குடுத்துருக்காங்க. நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்து செய்வாங்க. அப்படி அடுத்த தலைமுறையும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து செய்வாங்க அப்படின்ட்டு நம்புறாங்களாம். சரி, ஓகே. இது பார்த்தீங்கன்னா, வரவங்களுக்கு குடுக்கறதுக்காக வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு பக்கத்து வீட்ல இந்த மாரி நாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் வருவோம் இல்லையா? அது மாரி வாங்கிட்டு போவோம் நாங்க. இந்த வரலட்சுமி பூஜைன்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரம்மாண்டமாவும் செய்ய தேவையில்ல. இல்ல சாமிக்கு அதெல்லாம் வச்சு படைக்கணும், நெறையா வாங்கி வைக்கணும் அப்படின்றது இல்ல. நீங்க சிம்பிளா பண்ணி கூட மனசார எது வேண்டுறீங்களோ கண்டிப்பா அது நடக்கும். நீங்க என்ன வேண்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். நம்ம இந்த வரலட்சுமி பூஜைய ஜீவாம்மா தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க வேண்டுனதும் அவங்க வீட்ல எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும், 16 செல்வங்கள் பெற்று நலமோடு இருக்கணும். கனா டிவி சார்பா வாழ்த்திக்கிட்டு இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம்.